மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 10th மேக்ஸில் யூனிட் 1ல் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A = 5,6, B = 4, 5, 6, C = 5, 6, 7 எனில் A x A = B x B இன்டர்செக்ஷன் C x C என காட்டுக. LHS = RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கிவன் என்ன? A = 5,6, B = 4, 5, 6, C = 5, 6, 7. லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கலாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A x A இருக்குது. A x A கண்டுபிடிக்கலாங்களா? A என்ன? 5, 6 கிராஸ். மறுபடியும் A x Aனா A எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் போட்டு A எடுத்து எழுதணும். 5,6 கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். எப்படி பண்ணுவோம் பாருங்க. 5, 5, 5, 6 5, 5 5, 6 அடுத்தது 6, 5 6, 6 இது A x A கண்டுபிடிச்சாச்சு. LHS இது LHS. இடதுபுறம் கண்டுபிடிச்சாச்சுங்க. அடுத்தது வலதுபுறம். வலதுபுறம் பாருங்க. B x B இன்டர்செக்ஷன் C x C. இப்போ ஃபஸ்ட்டு வந்து B x B கண்டுபிடிக்கலாங்களா? B x B B எடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். பாருங்க. 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்படின்னு தெரியுங்களா? பாருங்க. 4, 5, 6 பாருங்க. 4, 4 4, 5 4, 6. சிமிலர்லி 5, 4 5, 5 5, 6. அடுத்தது 6, 4 6, 5 6, 6. இது எப்படின்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது C x C. ஏன்னா இடதுபுறம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வலதுபுறம் கண்டுபிடிக்கிறதுக்கு B x B கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது C x C கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பொது உறுப்பு இன்டர்செக்ஷன் பார்ப்போம். சரிங்களா? இப்போ C x C கண்டுபிடிக்கலாங்களா? C x C = C என்ன? 5, 6, 7 கிராஸ் மறுபடியும் 5, 6, 7. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுவோம்? 5, 5 5, 6 5, 7. அப்போ 5, 5 5, 6 5, 7. அதே மாதிரி 6, 5 6, 6 6, 7 7, 5 7, 6 7, 7. இப்போ C x C கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? பாருங்க. வலதுபுறம் இருக்கிறத RHS B x B கண்டுபிடிச்சிருக்கோம். C x C கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்துக்கும் பொது உறுப்பு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன். இங்கே 4, 4 இருக்குது B x Bயில். சரிங்களா? இங்கே இருக்க 4, 4 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். C x Cயில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்திருக்க நம்பர் இங்கே வந்திருக்கான்னு பார்க்கணும். இது வந்திருக்குங்களா? 4, 4 வந்திருக்கா? இல்லை. 4, 5 வந்திருக்கா? இல்லை. 4, 6 வந்திருக்கா? இல்லை. 5, 4 வந்திருக்கா? இல்லை. 5, 5 வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ 5, 5 வந்திருக்கு. அடுத்தது 5, 6 வந்திருக்கா? வந்திருக்கு. 5, 6. அடுத்தது 6, 4 இருக்கா? இல்லை. 6, 5 இருக்கா? இருக்கு. 6, 5. அடுத்தது 6, 6 இருக்கா? இருக்கு. 6, 6. அதை தவிர வேறு ஏதாவது வந்திருக்கா? வரல. அப்போ இதுதாங்க வலதுபுறம். சரிங்களா? வலதுபுறம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS பாருங்களேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா LHSம் RHSம் சமமாக இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்டு நிறுவப்பட்டது.